ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 2வது பருவத்தில் உள்ள 3வது இயல். ஸோ இந்த இயல்ல இருந்து நம்ம நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டோட்டலாக ஒரு 25 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அப்போதான் உங்களுக்கு வந்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த 6th செகண்ட் டேர்ம்ல உள்ள 3வது யூனிட்டை நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, படித்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இதில் வந்து வெறும் 25 கொஷின் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெசன் எப்படி படிக்கணும், இலக்கணத்தை எப்படி படிக்கணும், அதில் இருக்கிற புக் பேக்குக்கு ஆன்சர் என்ன, இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த 25 கொஷினும் இருக்க போது. ஸோ வந்து இந்த 25 கொஷினையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு எத்தனை கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் ரைட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த மார்க்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? மேக்ஸிமம் கண்டிப்பாக எல்லாருமே 25க்கு 25 எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். பொருள் தருக. சமர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? வீரம், வலிமை, போர், பெருமகிழ்ச்சி. சமர்ன்ற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சமர் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டின். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் யார்? கவியரசு, முடியரசன், நெல்லை சு முத்து, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நீங்க லைவ் டெஸ்ட் எழுதும் பொழுது என்ன பண்றீங்க அப்படின்னா லைவ் சாட்ல ஆன்சர் கொடுக்குறீங்க, அது ஓகே. பட் இருந்தாலும் கையில ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின் நம்பர் போட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லும் போது அது ரைட்டா தப்பான்னு டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்னா முடியரசன். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன், கவிமணி, துரைராசு, பாரதியார். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதியார் தான். ஓகேவா? கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் இருக்கும் இல்லையா, அதுதான். பாடல் வரிகள் நல்லா பார்த்துக்கோங்க, கோடிட்ட இடத்துலையும் கேட்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். சேர்த்து எழுதுக. பெருமை பிளஸ் வானம். பெருவானம், பெருமை வானம், பெருவானம், பேர்வானம். பெருமை பிளஸ் வானம் இந்த சொல்ல நம்ம சேர்த்து எழுதணும்னா என்ன வரும் அப்படின்னா இந்த மை கெட்டு ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு பெருவானம் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் டேஷ். நாட்டுப்புற பாடல், தாலாட்டு பாடல், ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான், நாட்டுப்புற பாட்டு தான். ஓகேவா? உழைக்கக்கூடிய மக்கள் அவங்களோட களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக உற்சாகத்தோட நாட்டுப்புற பாடல்களை பாடுவாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். பாலோடு வந்து கூழோடு பெயரும். இது ஒரு செய்யுள்ல உள்ள பாடல் வரி. ஓகேவா? இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, பதிற்றுப்பத்து.
பாலோடு வந்து கூலோடு பெயரும். இதை நான் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், கூலோடு அப்படின்னு இருக்கிறதுனால குறுந்தொகை கூ கூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சப்போஸ் நீங்க இந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா நான் தனியா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா லெசனுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும், லைவ் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கான லைவ் டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி 2 பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி அந்த 2 பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணீங்கன்னாவே ஒவ்வொரு யூனிட்டையும் எவ்வளோ தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வாணிகம் செய்வார்க்கு டேஷ் பேணி பிறவும் தமபோல் செய்யின். அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? வாணிபம், போல் போல் நின்ற வாணிகம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வாணிகம். ஓகேவா? வாணிபம் கிடையாது, வாணிகம். ஓகே, ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இந்த கொஸ்டினும் எந்த டாபிக்ல வருது? கோடிட்ட இடத்தை நிரப்புக. அகநானூறு, புறநானூறு, பட்டினப்பாலை, குறுந்தொகை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். ஸோ அவங்களோட நேர்மையை பத்தி நமக்கு 2 நூல்களில் சொல்லியிருப்பாங்க. ஒன்று திருக்குறள், இன்னொன்று என்னது? பட்டினப்பாலை. ஸோ இந்த நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படிங்கிறது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா அவங்களுடைய அந்த வாணிகத்தில் உள்ள நேர்மையை பத்தி எதில் சொல்லியிருப்பாங்க? பட்டினப்பாலையில சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். பிரித்து எழுதுக. மின்னணு அப்படிங்கிற சொல்ல பிரிச்சோம்னா என்ன வரும்? மின் பிளஸ் நனு, மின்ன பிளஸ் அணு, மின் பிளஸ் அணு, மின்னல் பிளஸ் அணு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மின் பிளஸ் அணு அப்படிங்கிறது தான். ஓகேவா? மின் பிளஸ் அணு தான் மின்னணு. ஓகே, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து பொறுத்துகளை கேட்கலாம், பொருந்தாத இணை, அப்புறம் வந்து பிறமொழி சொல்ல தமிழ் சொல்லா மாத்துக, அதுலேயும் கேட்கலாம், கலை சொல்லையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ எந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போதைக்கு வந்து நம்ம பொறுத்துகளை கேட்டிருக்கோம். ஆங்கில சொல் தமிழ் சொல்ல பொருத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? செக், டிஜிட்டல், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பற்று அட்டை, கடன் அட்டை, காசோலை, மின்னணு மயம். இதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் செக் அப்படின்னா என்னது? காசோலை. அப்ப 3ன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் 2 இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். டிஜிட்டல்னா தெரியுமா? டிஜிட்டல்னா என்ன? மின்னணு மயம். அப்ப 3க்கு வந்து 2க்கு வந்து 4ஆவதா உள்ளது வரும். அப்ப ஆப்ஷன் பி தான். ஸோ இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. ஏன் கிரெடிட் கார்டு கடன் அட்டைனா டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ல நமக்கு பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்மளால அமௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் கிரெடிட் கார்டில் நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்மளால அமௌண்ட் எடுக்க முடியும். எப்படி அப்படின்னா பேங்க் நமக்கு கடனாக தரும், அந்த அமௌண்ட்டை நம்ம திரும்ப செலுத்தணும், கிரெடிட் கார்டு பேலன்ஸ் கட்டணும். ஓகேவா? பேங்க் நமக்கு கடனாக தரதுனால இந்த கிரெடிட் கார்டை என்னன்னு சொல்லலாம்? கடன் அட்டை அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட் அப்படின்னா கடன். ஓகேவா? டெபிட்னா பற்று அட்டை. ஸோ ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின்.
கடலும் கடல் சார்ந்த இடமும் எந்த திணையை குறிக்கும்? குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தல் தான். ஓகேவா? குறிஞ்சி அப்படின்னா என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லைனா காடும் காடு சார்ந்த நிலமும். பாலைனா மணலும் மணல் சார்ந்த நிலமும். நெய்தல் தான் என்னது? கடலும் கடல் சார்ந்த நிலத்தையும் குறிக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த கொஸ்டின். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாருடைய அறிவுரைன்னு கேக்குறாங்க. இது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல, நீங்க இந்த லெசன்ல எதையுமே படிக்க வேண்டாம், ஆனா இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். கவனிச்சிருந்தீங்கன்னா இப்ப ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஔவையார், பாரதியார், பாரதிதாசன், முடியரசன். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். டேஷ் டேஷ் இன்னொரு டேஷ் வரும், அந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க. 3 டேஷ் வரும், சரியா? சுட்டு எழுத்துக்கள் ஆகும். அ இ உ அ இ உ ஏ ஏ அ ஐ இ உ. ஸோ இதுல எந்த 3 எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள்? நம்ம சுட்டு எழுத்துக்களை ரொம்ப டீட்டெயிலாவே டீச் பண்ணியிருக்கோம். என்னது? அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன, அண்மை சுட்டுனா என்ன, செய்மை சுட்டுனா என்ன, அகச்சுட்டும் புறச்சுட்டும் அண்மை சுட்டு செய்மை சுட்டுல வருமா வராதா, வரும்னா ஏன் வரும், ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அ இ உ இது 3 தான் என்னது? சுற்று எழுத்துக்கள். இதுல இந்த ஊங்கிற சுற்று எழுத்து இப்ப தற்பொழுது பயன்பாட்டுல இல்ல. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? அ இ உ. ஓகே, அடுத்த கொஸ்டின். வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3, 4, 5, 6. ஸோ 6 வருமா, 5 வருமா, 4, 3 என்ன வரும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ஓகேவா? அது என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அகர வரிசையில் எழுதுக. நீலம், கோமேதகம், பவளம், புஷ்பராகம். கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம். கோமேதகம், நீலம், புஷ்பராகம், பவளம். பவளம், நீலம், புஷ்பராகம், கோமேதகம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்? அகர வரிசையில எழுதணும். என்னடா திடீர்னு அகர வரிசை வந்திருக்குன்னு பார்க்காதீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பாடத்துல இருக்கிற எதை வேணாலும் கொடுத்து அகர வரிசை கேட்கலாம், நிறுத்தற்குறி கேட்கலாம். அதனால பாடம் படிக்கும் போது ரொம்ப கவனமா இந்த வார்த்தைகள்லாம் ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அகர வரிசையில ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா என்னது? க வரிசை இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். நீயோ ந வரிசையோ ப வரிசையோ வராது. அப்ப இந்த நீலம் பவளம்ங்கிறது வராது. நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அகர வரிசை வந்து எப்படி நீங்க கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்ததும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் போட்டுறணும். போட்டுட்டு எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கணும். நீ, கோ பன்னு இருக்கு. இப்ப நீயும் பாவைக்கும் முன்னாடி இதே க வரிசை வந்துடும். ஓகேவா?
நீ வரிசை நான் நீ வந்து எந்த வரிசையில வருது? நான் வரிசையில வருது. பா வந்து பா வரிசை. ஓகே, இந்த நீக்கும் பாக்கும் முன்னாடியே இந்த கோ வந்துடும். ஏன்? கோங்கிறது கா வரிசையில வருது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கோமேதகம் அப்படிங்கிறது தான் வரணும். அப்ப ஈஸியா ரெண்டு ஆப்ஷனை இந்த இடத்துல நம்ம எலிமினேட் பண்றோம். எது? நீலம், பவளம் அப்படிங்கிற ரெண்டையும் எலிமினேட் பண்றோம். அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனை தான் எலிமினேட் பண்ணிட்டோம்ல, அதனால இதை மட்டும் பார்த்தா போதும். நீலம்னு காமனா இருக்கு, அதனால அதை விட்டுறலாம். அடுத்த வார்த்தையை பார்ப்போம். பவளம், புஷ்பராகம். பா வருமா பூ வருமா? எது ஃபர்ஸ்ட் வரும் சொல்லுங்க? பா தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. இந்த அகரவரிசைக்கு ஆன்சர் என்ன? ரெண்டாவதா உள்ள பி தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. பாரம்பரியம். இதற்கான சரியான கலைச்சொல் என்ன? ஃபெரிஸ், கமாடிட்டி, வாயேஜ், ஹெரிட்டேஜ். பாரம்பரியம் அப்படின்னா என்னது? ஹெரிடேஜ். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. தொழில் முனைவோர். கன்சியூமர், மர்ச்சன்ட், என்டர்பிரனர், வாலண்டியர். கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 15 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? கலைச்சொல் தொழில் முனைவோர் என்ன? என்டர்பிரனர். ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது? விடிவெள்ளி, மணல், புயல், பனிமூட்டம், பஞ்சுமெத்தை, ஊஞ்சல், போர்வை, விளக்கு. ஸோ எதை எதோடு பொறுத்துவீங்க? என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. ஓகேவா? விடிவெள்ளி அவங்களுக்கு என்னவா இருந்தது? விளக்காக இருந்தது. மணல் விடிவெள்ளி விளக்கா இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பி வராதுன்னு சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த இடத்துல 4 இல்லை. ஓகேவா? ஸோ மீதி 3 ஆப்ஷன் இருக்கு. மணல் வந்து அவங்களுக்கு என்னவா இருந்தது? மணல் வந்து பஞ்சுமெத்தையாக இருந்தது. புயல் என்னவா இருந்தது? ஸோ மணல் பஞ்சமெத்தைன்னு தெரிஞ்சிட்டுனாவே டீன்னு சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்க அடுத்தது தெரியுதான்னு செக் பண்ணுங்க. புயல் வந்து என்னவா இருந்தது? ஊஞ்சல். பனிமூட்டம், போர்வை. ஓகேவா? ஸோ 4, 1, 2, 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, பட்டினப்பாலை, புறநானூறு. ஸோ அவங்க வந்து அதிகமா கொடுக்கவும் மாட்டாங்க, குறைவா கொடுக்க மாட்டாங்க. வாங்குறத அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க, கொடுக்கறத குறைவாகவும் வாங்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த வரிகளுக்கான பொருள். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல். இது வந்து வணிகர்களுடைய தன்மையை பத்தி தான் இந்த நூல் வந்து சொல்லியிருக்கும். ஓகேவா? இந்த வரிகளும் வணிகர்களோட தன்மையை பத்தின வரிகள் தான். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சி. ஓகேவா? டின்னு சொல்லிட்டேன். சி. பட்டினப்பாலை இருக்கு இல்லையா? பட்டினப்பாலை தான் வணிகர்களுடைய நேர்மையை பத்தி சொல்லியிருக்கோம். அப்புறம் திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடு நின்ற நன்னெஞ்சினோர்னு சொன்னதும் பட்டினப்பாலை தான். கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொன்னதும் என்னது? பட்டினப்பாலை தான். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஏதாவது கோடிட்டிடம் கொடுத்து கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? கொள்வது மிகை கொள்ளாது, டேஷ் குறைபடாது என்று பட்டினப்பாலை கூறுகிறது. கோடிட்டிடத்தை நிரப்புக. அப்போ கொடுப்பதும், எடுப்பதும், கெடுப்பதும் இப்படி எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க தெளிவா படிக்கணும். படிக்கும் பொழுதே பாடல் வரிகளை ரொம்ப தெளிவா படிச்சிடணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சேர்த்து எழுதுக. பண்டம் பிளஸ் மாற்று. பண்டம் மாற்று, பண்டமாற்று, மாற்று, பண்டு மாற்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பண்ட மாற்று அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உ, அ, இ, ஏ.
இது நீங்க படிக்காம வந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணா கூட இப்ப நான் லைவ் டெஸ்ட்ல சொன்ன விஷயங்களை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னாவே இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது என்னது? ஊ தான். ஓகேவா? அருகில் உள்ளவற்றை குறிப்பதற்கு ஈங்கிற வார்த்தையும், தொலைவில் உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பதற்கு ஆங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவோம். ரெண்டுக்கும் இடையில உள்ளதை குறிப்பதற்கு ஊ அப்படிங்கிற அந்த எழுத்து பயன்படுத்தப்பட்டது. எல்லாத்துக்கும் வார்த்தைன்ட்டனா எல்லாமே எழுத்து. ஓகே, அருகில் உள்ளதற்கு இங்கு, இவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஈ வந்துடும். தொலைவில் உள்ளதற்கு அங்கே, அன்று, அந்த அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஆ வந்துடும். இடையில உள்ளதுக்கு ஊ வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சரியான வினா சொல்லை எடுத்து எழுதுக. நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது. அது, அங்கே, இங்கே, எங்கே. சரி, நல்லா பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத. ஓகேவா? வினா சொல்லை எடுத்து எழுதுகன்னு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் இதுக்கு தப்பா ஆன்சர் போட்டிருக்கீங்க பாருங்க. ஓகேவா? வினா சொல் என்னது? எங்கே அப்படிங்கிறது தான். இந்த மூணும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எத்தனை பேர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் நான் இந்த கொஸ்டினை தப்பு பண்ணிட்டேன், கொஸ்டினை கவனிக்காம அப்படின்றவங்களும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? நானும் தெரிஞ்சுப்பல உங்களுக்கு இந்த கொஸ்டின் ட்விஸ்டடா இருந்ததா இல்லையான்றத. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொருள் கூறுக. அரிச்சுவடி. ஈஸியான கொஸ்டின் தான். ஓலை சுவடி, எழுத்துக்கள், அகரவரிசை எழுத்துக்கள், ஆயுதம். அரிச்சுவடிக்கான பொருள். அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சாரி சி. அகரவரிசை எழுத்துக்கள் என்னது? சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அ இ ஆகிய, இந்த இடத்துல கமா வரணும். அ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். இது ஐஃபன் கிடையாது, டேஷ். ஒரு பெரிய டேஷ் இருக்கதான் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். அண்மை சுட்டு, புறச்சுட்டு, சேமை சுட்டு, சுட்டு திரிபு. என்ன வரும்? ஆப்ஷன் டி, சுட்டு திரிபு. ஓகே, அடுத்த கொஸ்டின். முடியரசன் இயற்றிய நூல்களுள் பொருந்தாதது எது? கண்ணப்பன் கிளிகள், பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். ஸோ இப்போ வந்து இதுல எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது யாருடையது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, முடியரசன் இயற்றிய நூல்கள்ல பொருந்தாதது எது? கண்ணப்பன் கிளிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 25 கொஸ்டினுக்கும் அது ரிலேட்டடான சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த 25 வினாக்களுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் ரைட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெல்லை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாம வரும். நீங்க அடுத்தடுத்த வீடியோஸை நோட்டிஃபிகேஷன் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஸோ வந்து அதனால நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து நம்மளோட அந்த ஒரு டாபிக் போட்டு சர்ச் பண்ணும்பொழுது நம்மளோட சேனலை வந்து மேலே எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.